Now we are going to discuss about deleting a node from an AVL tree. So deletion of a node, once again it is similar to that of binary search tree, but when we delete an node from the AVL tree, sometimes it may disturb the AVLness of the tree. What is AVLness? Just the balance factor is not in the range of -1, 0, +1. At that time we have to rebalance the AVL tree by performing some rotations similar to that of during insertion. Here there are two classes of rotations are possible after deleting the given node. One is R rotation, another one is L rotation. So in our section we are going to discuss about R rotation. L rotation is exactly similar to that of R rotation. Now what is L rotation, what is R rotation? If the node to be deleted is present in the left subtree of the critical node, then L rotation is applied. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, கிரிட்டிக்கல் நோட், கிரிட்டிக்கல் பாத், அது பார்த்து தான் அந்த கிரிட்டிக்கல் பாத்தை வச்சு தான் எல்எல், எல்ஆர், ஆர்எல், ஆர்ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கிரிட்டிக்கல் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீயில் இருக்கிற நோடை நான் டெலீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் we go for L rotation. இதே கிரிட்டிக்கல் நோடோட ரைட் சப்ட்ரீயில் ஒரு நோடை நான் டெலீட் பண்ணுன்னா தட் இஸ் ஆர் ரொட்டேஷன். அது எப்படி சார், கிரிட்டிக்கல் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீ, கிரிட்டிக்கல் நோடோட ரைட் சப்ட்ரீ, அதான் நான் டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் நோட் பிகமே கிரிட்டிக்கல் நோடாக மாறப்போகுது. அப்போ நான் டெலீட் பண்ண நோடு கிரிட்டிக்கல் நோடோட ரைட் சைடில் இருக்குதா லெஃப்ட் சைடில் இருக்குதாங்கிறத பார்க்கணும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பெட்டராக உங்களுக்கு புரியும். இந்த எல்ஆர் ரொட்டேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ரொட்டேஷன், ஆர் ரொட்டேஷனில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. தட் இஸ் எல்ல பார்த்தீங்கன்னா எல் -1, L0, L1 ரொட்டேஷன். சிமிலர்லி ஆர் ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா R0, R-1, R+1 அப்படின்னு 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் நாம் பார்க்க போகிறது இந்த ஆர் ரொட்டேஷன் 3 நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ மிரர் இமேஜ் ஆஃப் தி R0, R-1, R1 ரொட்டேஷன். ஸோ அதனால் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. இனிஷியலி இந்த டயக்ராமை பார்க்கும்போது யூ டோன்ட் கெட் பேனிக், ஏதோ பயங்கரமாக ஏதோ போட்டிருக்காங்கப்பா அப்படின்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏவிஎல் ரொட்டேஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் 8 அல்லது 13 மார்க் கொஷினில் கேட்கும்போது இந்த டயக்ராம்லாம் போட்டு தான் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். டயக்ராமாக பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஆஃப்டர் ஐ எக்ஸ்பிளைன் டெஃபினெட்லி யூ வில் கம் டு சம் கிளாரிட்டி. R0 ரொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let B be the root of the left subtree of A, that is critical node. R0 rotation is applied if the balance factor of B is 0. Just imagine this is my AVL tree. இந்த AVL ட்ரீயில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூ கேன் டேக் இட் as a root node. பிங்கிறது அதனோட லெஃப்ட் சைல்டு. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா T3 அப்படிங்கிறது ஒரு சப்ட்ரீ. இந்த ஸ்கொயரில் போட்டிருக்கிறதெல்லாம் சப்ட்ரீ. சப்ட்ரீனா என்ன, அதில் செட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி T1ங்கிறது ஒரு சப்ட்ரீ, T2ங்கிறது ஒரு சப்ட்ரீ. இந்த மாதிரி ஒரு ஏவிஎல் ட்ரீ இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா லெட் B be the root of the left subtree of A. அதாவது இப்போ ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏவோட இது இப்போ ஏவோட லெஃப்ட் சப்ட்ரியா, இந்த ஏவோட லெஃப்ட் சப்ட்ரியோட ரூட்டை தான் வந்து பி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோ. இந்த டயக்ராம் தான் சொல்லியிருக்காங்க. ஏங்கிறது ரூட்டு, அதனோட லெஃப்ட் சப்ட்ரியோட ரூட்டை வந்து நீ பி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ R0 ரொட்டேஷன் தேவைப்படும் எப்போனா இந்த பியோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0வாக இருக்கும் பட்சத்தில். அதாவது நான் டெலீட் பண்ணுற நோடு எங்கே இருக்குது, ரைட் சப்ட்ரீயில் இருக்கா. இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா திஸ் இஸ் த நோட் விச் ஐ ஆம் கோயிங் டு டெலீட். இது எங்கே டெலீட் பண்ணுறேன், இந்த T3ங்கிற சப்ட்ரீக்குள்ளே நான் டெலீட் பண்ண போகிறேன். இந்த சப்ட்ரீயில் ஒரு நோடை நான் டெலீட் பண்ணுறதுனால இந்த ஏவோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன ஆகுது, இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் வை இது கிரிட்டிக்கல் நோடுன்னு மாறப்போகுது. இனிஷியலி ஏவோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன 1. இந்த சப்ட்ரீயில் ஒரு நோடை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ரைட் சைடில் ஒரு நோடை நான் டெலீட் பண்ணும்போது என்னோடய பேலன்ஸ் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும் இல்லையா. டெலீட் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து என்னோடய பேலன்ஸ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. அப்போ மை பேலன்ஸ் ஃபேக்டர் இஸ் பிகம் 2. அப்போ இது இந்த கிரிட்டிக்கல் நோடோட
லெஃப்ட் சப்ட்ரியோட ரூட்டு தான் இப்போ பிஏ. இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் ஸ்டில் ஜீரோவாக இருந்தால் R0 ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பியோட பேலன்ஸ் ஃபேக்டர் -1 இருந்தால் R-1 ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ணு. இந்த பியோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1 இருந்தால் R1 ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ணு. இவ்வளோ தான் விஷயம். ரைட் சப்ட்ரியில் ஒரு நோடை நான் டெலீட் பண்ணுறதுனால இம்பேலன்சிங் அக்கர் ஆகுதுன்னா we go for R0 rotation, R1 rotation, R-1 rotation. சிம்பிளாக சொல்லணும்னா R ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த R ரொட்டேஷனில் R0வா R-1ஆ R1ஆங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணுறோன்னா இந்த கிரிட்டிக்கல் நோடோட இந்த லெஃப்ட் சப்ட்ரியோட ரூட் இருக்கு இல்லையா, இதனோட பேலன்ஸ் ஃபேக்டரை வச்சு. இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0வாக இருந்தால் R0, இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் -1 இருந்தால் R-1, இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1 இருந்தால் R1 அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்ப்போம் இந்த R0 ரொட்டேஷனில் இப்போ நான் என்ன பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அங்கே சொன்னதான், இந்த நோடு கிரிட்டிக்கல் நோடு, ஓகேவா. இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் 0. இப்போ R0 ரொட்டேஷன். இப்போ இதில் எது கிரிட்டிக்கல் பாத்? இப்போ நான் டெலீட் பண்ணது எந்த பக்கம்? ரைட் சைடில் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் டெலீட் பண்ணியிருக்கேங்கிறது இன்டைரக்ட்லி ஈக்குவலன்ட் டு லெஃப்ட் சைடில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி we can take it into consideration. ரைட் சைடில் நான் ஒரு நோடை டெலீட் பண்ணுறேன், அதனால் இம்பேலன்சிங் நடக்குதுன்னா I can take it into consideration that left hand சைடில் சம் நோடை வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கோ. அப்போ டெஃபினெட்லி வாட் இஸ் மீன், திஸ் இஸ் மை கிரிட்டிக்கல் பாத். ஏன்னா நம்ம அங்கே ஆல்ரெடி பார்த்தோம்ல, கிரிட்டிக்கல் பாத்துங்கிறது என்ன, கிரிட்டிக்கல் நோடிலிருந்து எந்த நோடை நான் இன்சர்ட் பண்ணுறனோ தட் இஸ் மை கிரிட்டிக்கல் பாத். இப்போ இந்த இடத்துல இன்சர்ஷன் எதுவும் கிடையாது, ஒன்லி டெலீஷன் தான். டெலீட் பண்ணும்போது ரைட் சைடில் நான் டெலீட் பண்ணால் மை கிரிட்டிக்கல் பாத் இஸ் இன் தி லெஃப்ட் சைடு. இஃப் ஐ டெலீட் எனி நோட் ஃப்ரம் த லெஃப்ட் சைடு மை கிரிட்டிக்கல் பாத் இன் தி ரைட் சைடு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் கிரிட்டிக்கல் பாத் எதுங்க சார்? இப்போ இதில் வந்து இந்த ஏபி, இப்போ நீங்கள் நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி இது கிரிட்டிக்கல் பாத்தா இல்லை இது கிரிட்டிக்கல் பாத்தா? ஏன்னா ரெண்டுமே பாசிபிள் தானே. ஏன்னா லெஃப்ட் சைடில் கிரிட்டிக்கல் பாத் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், லெஃப்ட் சைடில் இப்போ 2 பாத் இருக்குது. ABT1 ஒரு பாத் தான், ABT2 ஒரு பாத். ABT1 எடுத்தனா இது என்ன ரொட்டேஷனு? LL ரொட்டேஷன். ABT2 எடுத்தனா வாட் இஸ் ரொட்டேஷன்? LR ரொட்டேஷன். இப்போ இது ரெண்டில் எதை சார் நான் சூஸ் பண்ணுறது, LLஆ LRஆ? இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும். இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் 0ன்னு இருக்கு இல்லையா, இப்போ 0ன்னு என்ன அர்த்தம்? லெஃப்ட் சப்ட்ரி ரைட் சப்ட்ரி ரெண்டோட ஹைட்டும் சேமாக இருந்தால் தான் எனக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் 0 வரும். அப்போ இந்த இடத்துல நான் ஐ கேன் எய்தர் சூஸ் LLையும் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது LRையும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டை சூஸ் பண்ணாலும் ஐ கேன் கெட் த சேம் ஆன்சர் பிகாஸ் த பேலன்ஸ் ஃபேக்டர் இஸ் 0. இதே இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் -1 இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த பிங்கிற நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் -1 என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா? ஒரு லெவல் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தமா? -1 அர்த்தம். லெஃப்ட் சைடில் இப்போ 1, ரைட் சைடில் 2 இருந்தால் 1 - 2 -1. அப்போ நான் என்ன பண்ணணும்? LRஐ நான் சூஸ் பண்ணணும். இதே வந்து இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் பியோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1 இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அப்போ லெஃப்ட் சப்ட்ரி வந்து ஹைட் அதிகம், ரைட் சப்ட்ரி வந்து ஹைட் கம்மின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நான் என்ன சூஸ் பண்ணணும்? LLஐ சூஸ் பண்ணணும். ஸோ இது -1 இருந்தால் ஐ ஹாவ் டு கோ ஃபார் LR ரொட்டேஷன். +1 இருந்தால் LL ரொட்டேஷன். ஒருவேளை 0வாக இருந்தால் எய்தர் LL ஆர் LR ரெண்டில் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். ரெண்டில் எதை வேணால் சூஸ் பண்ணலாங்கிறப்ப நான் எதை சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக சிங்கிள் ரொட்டேஷனை தான் சூஸ் பண்ணணும். தட் இஸ் LLஐ தான் நான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன சூஸ் பண்ணணும்? LL ரொட்டேஷன். LL ரொட்டேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து டயக்ராம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதனால் நான் வந்து அதை கிளியர் பண்ணிவிட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஐ ஜஸ்ட் டெலீட்டட் எ நோட் இன் தி ரைட் சப்ட்ரி, ஸோ ஐ கோ ஃபார் R ரொட்டேஷன். இப்போ நான் இந்த ரைட் சைடு டெலீட் பண்ணுறதுனால என்னோடய ஏவோட பேலன்ஸ் ஃபேக்டர் 2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் என்னோடய கிரிட்டிக்கல் நோட். இப்போ இந்த கிரிட்டிக்கல் நோடோட லெஃப்ட் சப்ட்ரியோட ரூட்டு தான் வந்து நான் பின்னு இமேஜின் பண்ணியிருக்கேன். இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0ன்னு வருது. தட்ஸ் வை வி கோ ஃபார் R0 ரொட்டேஷனை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்.
இப்போ R0 ரொட்டேஷனில் கிரிட்டிக்கல் நோடு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. கிரிட்டிக்கல் பாத்துக்கு தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். எய்தர் ஐ கேன் கோ ஃபார் LL ஆர் ஐ கேன் கோ ஃபார் LR. Why? Because the balance factor is 0. இப்போ நான் LL தான் சூஸ் பண்ணணும். இப்போ LL சூஸ் பண்ணும்போது how the rotation can be performed நம்மளோட இன்சர்ஷனில் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. LL ரொட்டேஷன் நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், கிரிட்டிக்கல் நோடோட கனெக்ட் ஆகிக்கிற எட்ஜை என்ன பண்ணணும், இது லெஃப்ட் எட்ஜா, அதனால் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னோமா. இதை ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், பியோட ரைட்டில் ஏ வந்துருமா. ஸோ பியோட ரைட்டில் ஏ ஆல்ரெடி ஏவோட ரைட்டில் என்ன இருக்குது, இந்த T3ங்கிற சப்ட்ரீ இருக்குது. ஸோ T3ங்கிற சப்ட்ரீயை நான் அப்படியே எழுதிக்கலாம். வேறு என்ன சேஞ்சஸ், பியோட லெஃப்ட்டில் என்ன இருக்குது, T1. ஸோ பியோட லெஃப்ட்டில் T1, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பியோட ரைட்டில் T2 இருக்குது. பட் பியோட ரைட்டில் இப்போ நான் ரொட்டேட் பண்ணதுனால பியோட ரைட்டுக்கு என்ன வந்திருக்கு, ஏங்கிற நோடு வந்துருச்சு. ஸோ இப்போ பியோட ரைட்டில் T2வை நான் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஃபிட் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஏ இஸ் ஆக்குபை தட் பொசிஷன். அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் நான் என்ன பண்ணணும்னா, இந்த பியோட ரைட்டில் இருக்கிறத இந்த புதுசாக வந்துருக்கிற ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதனோட லெஃப்ட்டில் ஃபிட் பண்ணணும். இதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எக்ஸாம்பிளில் இது சூப்பராக புரியும். அதாவது பியோட ரைட்டில் ஏ வந்துருச்சு, அதனால் பியோட ஆல்ரெடி ரைட்டில் இருந்தது நான் என்ன பண்ணணும்னா, இப்போ புதுசாக வந்திருக்கிற ரைட் நோடோட லெஃப்ட்டுக்கு நான் கொண்டு போயிடணும். ஸோ திஸ் இஸ் தி R0 rotation. Now we see the example. Now this is my AVL tree, present AVL tree. It is totally balanced. ஸோ அதனால் வந்து இது AVL ட்ரீன்னு சொல்கிறோம். பிகாஸ் எந்த நோடோட பேலன்ஸ் ஃபேக்டரும் இம்பேலன்ஸ் ஆகலை. இப்போ நான் இதில் 72வை நான் டெலீட் பண்ணணும். இப்போ 72ங்கிறது நான் எங்கே இருக்குது, என்னோடய ஏவிஎல் ட்ரீயோட, அதாவது இதை நான் டெலீட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த 72 டெலீட் பண்ண என்னோடய பேலன்ஸ் ஃபேக்டர்லாம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை ஏவிஎல் ட்ரீ ஆஃப்டர் டெலீட்டிங் 72. திஸ் இஸ் மை பைனரி சர்ச் ட்ரீ ஆஃப்டர் டெலீட்டிங் 72ன்னு சொல்லலாம். ஏன் இது பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்கிறோம், பிகாஸ் 72 டெலீட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபேக்டர் பாருங்கள். இப்போ இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0, இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் 3 - 1 2. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பேலன்ஸ் ஃபேக்டர் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நான் இதை டெலீட் பண்ணால் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும், இதனோட ரூட் நோட் அதனோட ரூட் நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் தான் அஃபெக்ட் ஆகும். மீதி எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. முன்ன சொன்னோம் இல்லையா, ஒரு நோடை இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணுற நோட் அதனோட பேரண்ட்டு தான் பேலன்ஸ் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும். சிமிலர்லி டெலீட் பண்ணும்போதும் டெலீட் பண்ணுற நோடோட அதனோட பேரண்ட்டோட பேலன்ஸ் ஃபேக்டர் தான் அஃபெக்ட் ஆகும், மீதி எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் மற்றதுக்கெல்லாம் நான் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். 63யோட பேலன்ஸ் ஃபேக்டர் இனிஷியலி -1 இருந்துச்சு, 72 டெலீட் பண்ணதுக்கப்புறம் அது 0ன்னு மாறிடுச்சு. 45யோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1ன்னு இருந்துச்சு, பட் ஆஃப்டர் டெலீட்டிங் த பேலன்ஸ் ஃபேக்டர் பிகம் 2. நவ் திஸ் இஸ் மை கிரிட்டிக்கல் நோடு. ஸோ நம்ம கேஸ் இது ஏன் R0 ரொட்டேஷன், கிரிட்டிக்கல் நோடோட இப்போ நான் டெலீட் பண்ணது ரைட் சப்ட்ரீ. ஸோ அதனால் டெஃபினெட்லி ஐ கோ ஃபார் R ரொட்டேஷன். நான் இதை டெலீட் பண்ணதுனால கிரிட்டிக்கல் நோடோட லெஃப்ட் சப்ட்ரியோட ரூட் இதுதான் நம்ம B அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டோம் நம்ம டயக்ராமில். இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன ஆயிருக்கு, 0ன்னு ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ஐ கோ ஃபார் R0 ரொட்டேஷன். இதே இந்த 0க்கு பதில் இது -1 இருந்தால் R-1 ரொட்டேஷன், இதே 1 இருந்தால் R1 ரொட்டேஷன். இவ்வளோ தான் விஷயம். இப்போ இந்த கேஸில் நான் இப்போ ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கேஸாக இருந்தால் ஐ கோ ஃபார் வாட், எல்எல் ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ண சொன்னோமா. எல்எல் ரொட்டேஷனுங்கிறன இது கிரிட்டிக்கல் நோடு, இதுலேருந்து நான் 2 லெவல் தான் எடுத்துக்கணும். ஸோ ஐ ஹாவ் டு கன்சிடர் திஸ் இஸ் மை கிரிட்டிக்கல் பாத். கிரிட்டிக்கல் பாத்லாம் இப்போ என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் நோடோட அட்டாச் ஆகிருக்கிற எட்ஜில் ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும், 36ஓட ரைட்டில் 36, அதனோட ரைட்டில் 45 வந்துடும். 45ஓட ரைட்டில் 63, அதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். 36ஓட லெஃப்ட்டில் 27, 27ஓட லெஃப்ட்டில் 18. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 36ஓட ரைட்டில் ஆல்ரெடி என்ன இருந்தது, 39 இருக்குது. பட் இப்போ புதுசாக ரொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் 36ஓட ரைட்டுக்கு என்ன வந்துருச்சு, 45 வந்துருச்சு. இப்போ நான் அந்த 39 அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஃபிட் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் 45 இஸ் ஆக்குபை த ரைட் சப்ட்ரீ ஆஃப் 36. அப்போ இந்த 39 எங்கே ஃபிட் பண்ணலாம், 39 வந்து இங்கே ஃபிட் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த நோடோட லெஃப்ட்டில் போய் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எலிமெண்ட்டை பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சிடும், பிகாஸ் 45ஐ விட 39 சின்னது, கண்டிப்பாக 45ஓட லெஃப்ட்டில் தான் வந்தாகணும். ஓகே,
இப்போ 39ஓட ரைட்டில் என்ன இருக்குது 40 இருக்குது. ஸோ அந்த 39ஓட ரைட்டில் 40ங்கிறது அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். ஸோ நீங்கள் அந்த டயக்ராமை வச்சு அப்படியே வரையணும் அவசியம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு போயிடலாம். அது வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கல் எழுதுறதுக்கு அந்த டயக்ராம் தேவைப்படுது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா R1 ரொட்டேஷன். அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் டெலீட் பண்ணுற நோடு எங்கே இருக்குது, ரைட் சப்ட்ரீல் இருக்குது. ஸோ ஐ கோ ஃபார் R ரொட்டேஷன். இதை நான் டெலீட் பண்ணதுனால இது கிரிட்டிக்கல் நோடாக மாறிடுச்சு. இதனோட லெஃப்ட் சப்ட்ரியோட ரூட் நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா 1ன்னு இருக்குது. ஸோ அதனால் ஐ கோ ஃபார் R1 ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். R1 ரொட்டேஷனை என்ன, இது 1 அப்படிங்கிறதுனால என்ன அர்த்தம், கண்டிப்பாக இந்த நோடோட லெஃப்ட் சப்ட்ரி இஸ் ஹையர் தேன் தி ரைட் சப்ட்ரின்னு அர்த்தம். ஏன்னா லெஃப்ட் சப்ட்ரியோட ஹைட்டு மைனஸ் ரைட் சப்ட்ரியோட ஹைட் வந்து பாசிட்டிவ் நம்பர் வருதுன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக லெஃப்ட் சப்ட்ரி வந்து 1 லெவல் ஹையர் தேன் தி ரைட் சப்ட்ரின்னு அர்த்தம். அப்போ வாட் இஸ் மை கிரிட்டிக்கல் பாத், டெஃபினெட்லி LL ரொட்டேஷன் தான் இங்கே தேவைப்படும். அப்போ LL ரொட்டேஷனுங்கிறப்ப என்ன, தட் இஸ் பியோட ரைட்டில் A வந்துடுது, ஏவோட ரைட்டில் T3 வந்துடுது, பியோட லெஃப்டில் T1 வந்துடுது, பியோட ரைட்டில் இருக்கிற T2 இப்போ என்ன ஆக போகுது, இந்த ஏவோட லெஃப்ட்டுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு தட் ஆஃப் R0 ரொட்டேஷன். பிகாஸ் ஹியர் ஆல்சோ வி பெர்ஃபார்ம் LL தான், அங்கேயும் LL தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். ஸோ சிமிலர் த சேம் AVL ட்ரீ. இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த AVL ட்ரீ வந்து இட் இஸ் அன் AVL ட்ரீ பிகாஸ் ஆல் நோட்ஸ் ஆர் பேலன்ஸ்டு. 72 நான் டெலீட் பண்ணுறேன். 72 டெலீட் பண்ணுறதுனால ஐ கேன் கெட் திஸ் ட்ரீ. இந்த ட்ரீ வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும், இப்போ 72 டெலீட் பண்ணுறதுனால இந்த பேலன்ஸ் ஃபேக்டரும் இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் மட்டும்தான் மாறப்போகுது, மீதியெல்லாம் மாறாது. ஏன்னா இதனோட பேரண்ட் இதனோட பேரண்ட்டு. ஸோ அப்போ 72 டெலீட் பண்ணதுக்கப்புறம் 63 0 பேலன்ஸ் ஃபேக்டர், 45க்கு 3 - 1 2. இப்போ இது கிரிட்டிக்கல் நோடு. இதனோட லெஃப்ட் சப்ட்ரியோட ரூட் நோடு வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன 1ன்னு இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐ கோ ஃபார் R1 ரொட்டேஷன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் 1ங்கிறது என்ன அர்த்தம், கண்டிப்பாக இதனோட லெஃப்ட் சப்ட்ரி இஸ் 1 லெவல் ஹையர் தேன் தி ரைட் சப்ட்ரியாக தான் இருக்கணும். அப்போ வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ், நம்ம LL ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ 36ஓட ரைட்டில் 45, 45ஓட ரைட்டில் 63, 36ஓட லெஃப்ட்டில் ஆஸ் யூஷுவல் இட் இஸ் 27 தான், 27ஓட லெஃப்ட்டில் 18 தான். பட் 36ஓட ரைட்டில் ஒரு 39 ஒரு நோட் இருக்குது. பட் 36ஓட ரைட்டு 45 ஆக்குப்பை பண்ணிட்டதுனால இந்த 39ஐ 45ஓட லெஃப்ட்டுக்கு கொண்டு போகணும், பிகாஸ் திஸ் இஸ் லெஸர் தேன் திஸ் 45. ஸோ திஸ் இஸ் மை AVL ட்ரீ ஆஃப்டர் த ரொட்டேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது, LL ரொட்டேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். த லாஸ்ட் கேஸ் வந்து R-1 ரொட்டேஷன். R-1 ரொட்டேஷன் என்ன, மறுபடியும் அதே தான். நவ் யூ ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் மை AVL ட்ரீ. A அதனோட ரைட் சப்ட்ரி T4, லெஃப்ட் சப்ட்ரி வந்து B லெஃப்ட் சைல்டு, அதனோட லெஃப்ட் சப்ட்ரி T1, அதனோட ரைட் சைல்டு C, அதுக்கு ஒரு லெஃப்ட் சப்ட்ரி ரைட் சப்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரீ இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ நான் டெலீட் பண்ணுற நோடு எங்கே இருக்குது, ரைட் சப்ட்ரியில் இருக்கிறதுனால ஐ கோ ஃபார் R ரொட்டேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இதை நான் டெலீட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுது, இது வந்து கிரிட்டிக்கல் நோடாக மாறுது, இது கிரிட்டிக்கல் நோடாக மாறுது. அட் த சேம் டைம் இந்த பியோட பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா எனக்கு -1ன்னு கிடைக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், R-1 ரொட்டேஷன் போகிறேன். இப்போ இது கிரிட்டிக்கல் நோட், இது -1 என்ன அர்த்தம், கண்டிப்பாக இதனோட லெஃப்ட் சப்ட்ரியை விட ரைட் சப்ட்ரி ஒரு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக நான் இப்போ என்ன ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு கோ ஃபார் LR ரொட்டேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ LR ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன, LR ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்ன, டபுள் ரொட்டேஷன். டபுள் ரொட்டேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எப்படி, வாட் இஸ் த ஷார்ட்கட் ஃபார் டபுள் ரொட்டேஷன். அதாவது இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ரொட்டேட் பண்ண சொன்னோம், இந்த எலிமெண்ட்டை இது ரெண்டுக்கு நடுவில் கொண்டு போயிட்டு இதனோட லெஃப்ட்டில் இது இதனோட ரைட்டில் இதுன்னு ஃபிட் பண்ணிட்டா போதும். அப்போ இந்த ட்ரீ அப்படி இமேஜின் பண்ணிப்பார். இந்த C எங்கே போகும்போது, இட் கோஸ் டு த மிடில் ஆஃப் A அண்ட் B. சியோட லெஃப்ட்டில் B இருக்கணும், சியோட ரைட்டில் A இருக்கணும். ஸோ C வந்து மிடிலு, சியோட லெஃப்ட்டுக்கு B வந்துடும், சியோட ரைட்டுக்கு A போயிடும். மற்றதெல்லாம் அப்படியே ஃபிட் பண்ணுங்கள். இப்போ பியோட லெஃப்ட்டில் என்ன இருக்குது, T1. ஸோ T1 அப்படியே ஃபிட் ஆயிடும். ஏவோட ரைட்டில் என்ன இருக்குது, T4. ஸோ T4 ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க, இப்போ ஓகேங்களா. இப்போ சியோட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு எலிமெண்ட் இருக்குது, T2வும் T3 இருக்குது.
சியோட லெஃப்ட்டில் T2 இருக்குது, சியோட ரைட்டில் T3 இருக்குது. இப்போ இந்த இடத்துல சியோட லெஃப்ட்டுக்கும் பி ஃபிட் ஆயிடுச்சு, சியோட ரைட்டில் ஏ ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ சியோட லெஃப்ட்டில் இருக்கிற T2 நான் எங்கே சார் போடுறதுன்னா, சியோட லெஃப்ட் வந்து இப்போ பி. அப்போ நான் பி இந்த இடத்துல வந்து என்னால் T2 ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், T2வை ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இதனோட ரைட்டில் ஃபிட் பண்ணணும். இதே T3 எங்கே இருக்குது, சியோட ரைட்டில் இருக்குது. சியோட ரைட்டில் இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. ஸோ அப்போ நான் இந்த T3 எங்கே ஃபிட் பண்ணணும், ஏவோட லெஃப்ட்டில் ஃபிட் பண்ணணும். ஏன் லெஃப்ட்டில் ரைட்டில் ஃபிட் பண்ணுறோம், ஆல்ரெடி இங்கெல்லாம் ஃபிட் பண்ணியிருப்போம். இந்த ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும், இந்த T3ங்கிற வேல்யூ வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட சின்னதாக தான் இருக்கும். இந்த T2ங்கிற வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பியை விட பெருசாக தான் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக பியோட ரைட்டில் தான் ஃபிட் பண்ணி ஆகணும், இது ஏவோட லெஃப்ட்டில் தான் ஃபிட் பண்ணி ஆகும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா பெட்டராக புரியும். இப்போ யூ ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் மை AVL tree. It is an AVL tree because all nodes are balanced. Now I am going to delete this 72. 72 delete பண்ணுறதுனால எந்த பேலன்ஸ் ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் ஆகும், கண்டிப்பாக அதனோட பேரண்ட் மட்டும்தான் அஃபெக்ட் ஆக போகுது. அப்போ இந்த 63யோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன ஆகும், 0ன்னு மாறும். 45யோட பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3 - 1 2ன்னு மாறிடுது. மீதி எல்லாமே எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கும். இப்போ இது கிரிட்டிக்கல் நோடு, 45ங்கிறது கிரிட்டிக்கல் நோடு. இதனோட லெஃப்ட் சப்ட்ரீயோட ரூட்டோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன, -1. ரைட் சைடில் டெலீட் பண்ணியிருக்கேன், ஆர் ரொட்டேஷன். கிரிட்டிக்கல் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீயோட ரூட்டுக்கு வந்து -1 பேலன்ஸ் ஃபேக்டர் கிடச்சிருச்சு. ஸோ ஆர் -1 ரொட்டேஷன். இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், எல்ஆர் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எல்ஆருங்கிறது எது, இதுதான் எல்ஆர். அப்போ என்ன பண்ணணும், இந்த 39ங்கிறது எங்கே போக போகுது, 36க்கும் 45க்கும் நடுவில் போக போகுது. ஸோ வாட் இஸ் 39, ஸோ 39 ஃபஸ்ட்டு, அதனோட லெஃப்ட்டில் 36, அதனோட ரைட்டில் 45. இதை முடிச்சுக்கணும். இந்த நான் கிரிட்டிக்கல் பாத்தை முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். கிரிட்டிக்கல் பாத்துக்கான ரொட்டேஷனை முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அதை முதல்ல முடிச்சிடணும். இப்போ மீதியெல்லாம் அப்படியே ஃபிட் பண்ணணும். 45யோட ரைட்டில் என்ன இருக்குது, 63. ஸோ 45யோட ரைட்டில் 63 அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். 36ோட லெஃப்ட்டில் என்ன இருக்குது, 27. ஸோ 36ோட லெஃப்ட்டில் 27 அப்படியே ஃபிட் பண்ணலாம். இப்போ 39ோட லெஃப்ட்டில் 37 இருக்குது, 39ோட ரைட்டில் வந்து 46 இருக்குது. இது ரெண்டு தான் என்ன பண்ணணும், 39ோட லெஃப்ட்டில் 37 இருக்குது, பட் 39ோட லெஃப்ட்டுக்கு 36 ஆல்ரெடி வந்துருச்சு. அப்போ 37 நான் எங்கே ஃபிட் பண்ண முடியும், கண்டிப்பாக 36ோட ரைட்டில் தான் ஃபிட் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் கிரேட்டர் தென் 36. இப்போ 39ோட ரைட்டில் 41 இருக்குது. இப்போ 39ோட ரைட்டுக்கு என்ன ஆல்ரெடி வந்திருக்கு, 45 வந்துருச்சு. அப்போ 41 நான் எங்கே ஃபிட் பண்ண முடியும், கண்டிப்பாக 41ங்கிறது 45ஓட சின்னது. அப்போ இதனோட லெஃப்ட்டில் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை AVL tree ஆஃப்டர் டெலிட்டிங் திஸ் 72. ஓகே, ஐ திங்க் இது இனிஷியலாக பார்க்கும்போது ஏதோ பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் நான் இப்போ சொன்னது உனக்கு 50% புரிஞ்சிருந்தால் மறுபடியும் ரிப்பீட்டடாக 2-3 டைம்ஸ் பார்க்கும்போது 100% உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.